இன்னைக்கு வீடியோல ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்த இந்த ஈசிஆர்ல இருக்க மினிசோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இன்ஸ்டால எனக்கு இது சென்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ட்ரை பண்றதுக்கு வந்திருக்கேன். இதோ உங்களுக்காக வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சிட்டி எக்ஸ்ப்ளோரர் இதான் தமிழ்நாடு பிக்கஸ்ட் மினிசோ ஸ்டோர் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஸோ எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்த்துடலாம். ஸ்டோர் நல்லா பெருசா இருந்தது. உள்ள போனதும் வழக்கம் போல பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஷீட் மாஸ்க்ஸ் அதெல்லாம் தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ்ல. நம்ம லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட் கவுண்டர் போயிட்டோம். லாஸ்ட் கவுண்டர்ல வாட்டர் பாட்டில்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் வச்சிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. நம்ம யூஸ்வலாக வந்து மினிசோஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குவான்டிட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். டம்பிள்ஸ் மாதிரி ஒரு கேன் இருந்ததுனால சும்மா நான் ஜிம் போகிறேன்னு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி ஐம் ஆல் ஃபைன். ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. பக்கத்து ரேக்ல வந்து கொஞ்சம் ஜர்னலிங் நோட்ஸ் இருந்தது. அண்ட் அதுலேயே கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ், கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் பேக்ஸ், வாலெட்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்ட் சென்டட் கேண்டில் இருந்தது. அந்த ரேக்ல இருக்கிறது மட்டும் சேல்ல போட்டிருந்தாங்க. தென் பக்கத்து கவுண்டர்ல மினிசோ சிக்னேச்சர் குப்பை தொட்டி இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு. இந்த கவுண்டர் ஃபுல்லாவே ஆர்கனைசர் பாக்ஸஸ் தான் வச்சிருந்தாங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. யூஸ்வலா பாக்குற மினிசோ கலெக்ஷன்ஸை விட இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு இந்த ஆர்கனைசர் பாக்ஸஸ் எல்லாமே. அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து நல்ல அஃபோர்டபுளா இருந்துச்சு, ரீசனபிளா இருந்துச்சு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ்மே. இந்த சென்டர் கவுண்டர்ஸ்லாம் வந்து டோர் மேட்ஸ் இருந்துச்சு, கியூட்டா. அண்ட் கியூட்டான ஹெட் பேண்ட்ஸ், ஃபேஷியல் வைப்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. வால் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் இந்த பின்ட்ரெஸ்டியான ஸ்ட்ராஸ் எல்லாமே இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா பிரைஸ் வந்து 213 போட்டுருந்துச்சு. அது 230க்குலாம் வரது இல்லை. சவுக்கர்பேட்டில் இதுக்கு விட கம்மியா கிடைக்கும், அதனால நான் திருப்பி வச்சுட்டேன். அண்ட் அகெயின் கொஞ்சம் நெக்லஸ் பில்லோஸ் இருந்துச்சு, கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ் இருந்துச்சு, பிளஷீஸ் இருந்துச்சு. இங்க பேக் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டோட் பேக் அழகா இருக்குன்னு எடுத்து போட்டா என்ன சொல்றாங்க பாருங்க. சரி, கண்டுக்காம போட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டைனோ பேக் தான். கியூட்டா இருந்துச்சு. அண்ட் இதோட மினி வெர்ஷனும் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து கீ செயினோட அட்டாச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள வந்து அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அண்ட் அகெயின் பக்கத்து கவுண்டர்ல சாஃப்ட் டாய்ஸ் வச்சிருந்தாங்க. இது வந்து ஹலோ கிட்டிஸோட வெர்ஷன். நிறைய ஹலோ கிட்டிஸ் இருந்துச்சு. ரைட் சைட்ல இந்த பிங்க் பெங்குயின் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. கியூட்டா இருந்துச்சு. அதுலயும் வந்து பிரைட் பெங்குயின்ல இருந்தது. அந்த ரீத்வேல்லாம் வச்சுட்டு அது கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. இதுக்கு பக்கத்து கவுண்டர்லயே பார்பி கார்னர் வச்சிருந்தாங்க. ஃபுல்லா பிங்கியா பார்பி எடிஷன் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஹானஸ்ட்லி ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பார்பிஸ். ஸோ எனக்கு பெருசா எக்ஸைட் ஆகல. பட் உங்களுக்கு பார்பிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கலாம். பிளஷீஸ், நெக்லஸ் பில்லோஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் க்ரூமிங் கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸசரிஸ் இதெல்லாமே இருந்துச்சு. இங்க எனக்கு ஒரு ஜர்னல் நோட் மட்டும் பிடிச்சிருந்தது. ஸோ நான் அது மட்டும் எடுத்து பார்த்தேன். அது நல்லா கியூட்டாவே இருந்துச்சு. இந்த கார்னர்ல எனக்கு அது ஒன்று மட்டும்தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அப்படியே திரும்பி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப நிறைய இருந்துச்சு. கலெக்ஷன் எல்லாமே பயங்கர கூலாக தான் இருந்துச்சு. ஸோ நான் சும்மா அப்படியே எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இங்கே கேப் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் நிறைய சாஃப்ட் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அகெயின் கொஞ்சம் க்ரூமிங் கிட்ஸ் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா மினிசோலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. ஓகே, இந்த பிரான்ச் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் வைஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க பாபி கார்னர் வச்சிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்க்ளூசிவா வந்து இங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பார்க்கிங்க்கும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு இடம். மற்றபடி எனக்கு மற்ற மினிசோஸ்ல எல்லாம் இல்லாத விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லைங்க. பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா விசிட் பண்ணலாம். ரெண்டு ப்ராடக்ட் வேணா கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் ரொம்ப லாங்ல இருந்து வரீங்கன்னா நான் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரெகுலரா கிடைக்கிற மினிசோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட
வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் மெயினாக வந்து இங்கேயும் இருக்குது. இதோட ஸ்பேஸ் பெருசாக இருக்குது, குவான்டிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. அது தவிர எனக்கு எதுவும் பெருசாக வந்து ஸ்பெஷலாக ஃபீல் ஆகலை. பார்த்த கலெக்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இது ஸ்பெஷலாக இருக்கா இல்லையா, யூஸ்வலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குது, ஏதாவது பிளேஸ்க்கு போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.